ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் சாதத்துக்கு தேவையான லெமன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருள் கடுகு பருப்பு, ஒரு 5 மிளகா, காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்கேன். இதை அதோட போட்டுறாதீங்க, தாளிக்கும் போது அதோட போட்டுறாதீங்க, தனியாக கொஞ்சம் அதுக்கப்புறம் போடணும், இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். இது வறுத்த வேர்க்கடலை. இது தேவையான உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இதுதான் தேவையான பொருள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தாளிப்பு சேர்த்தலாம். இப்போது வேர்க்கடலை போட்டுருவோம். இது வறுத்த வேர்க்கடலைனால நான் கடைசியில் சேர்க்குறேன். வறுக்காத வேர்க்கடலைனா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெறும் லெமன் சாதம்னா லெமன் மட்டும் ஊற்றி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு வெங்காயம்லாம் போட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே போட்டுக்கலாம். பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிடலாம். இப்போ எலுமிச்சை பழம் ஊற்றிக்கலாம். இது சும்மா 1 நிமிஷம் இருக்கட்டும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, 1 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஃபஸ்ட்டே நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். இப்போ லாஸ்ட்டில் சாதம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெறுமனே ஊற்றிடணும். அது நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இறக்கும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன், 2 குழிக்கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லெண்ணெய் தான் இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம் தாளிப்புக்கும். இப்போ இறக்கும்போது அடுப்பை நிறுத்தியாச்சு. இப்போ இறக்குனதுக்கப்புறமும்